ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் டெய்லரிங். இந்த வீடியோவில் பட்டியாலா பேண்ட் எப்படி ஈஸியாக ஸ்டிச் பண்ணுறதுங்கிற பார்க்கலாம். முதல்ல நம்ம பேண்ட்டு கட் பண்ணும்போது 2 பார்ட்டாக நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருப்போம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பார்ட்டை நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அந்த ஒரு பார்ட்டில் நம்ம இடுப்புக்கு நாடா கொடுத்து ஸ்டிச் பண்ணணும். இப்போ அதை 4ஆக போட்டு ஹைட்டு 10.5 இன்ச்சு, சுற்றளவு 13 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணி நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். இப்போ அதில் 4ஆக போட்டு கட் பண்ணதை 2ஆக விரித்து வச்சு அதில் 2 சைட்லேயுமே நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். அதில் ஒரு சைடு ஃபுல்லாக நம்ம உருட்டி வச்சு ஒரு தையல் போட்டுட்டு 2 தையல் போடணும். ஒரு தையல் போடக்கூடாது. 2 தையல் போட்டோம்னா தான் தையல் சீக்கிரம் பிரிஞ்சு வராமல் இருக்கும். 2 தையல் போட்டுட்டு அதை திருப்பி படிமான தையல் ஒரு தையல் போட்டணும். ஒரு சைடு ஃபுல்லாகவே நம்ம தைச்சிடணும். இன்னொரு சைடு நம்ம நாடா போடுறதுக்காக நம்ம 10.5 இன்ச்சு ஹைட்டு சொன்னேன் இல்லையா, அதில் 1 இன்ச்சு நாடாக்கு மடித்து தைக்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா விட்டுருந்தேன். அப்போ 9.5 இன்ச்சு கரெக்டான அளவு. அந்த 1 இன்ச் அளவுக்கு நம்ம ஒரு தையல் போட்டுட்டு ஒரு 1/2 இன்ச் அளவு கேப் விட்டு திருப்பி அந்த தையலை கண்டினியூவாக நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா நாடா உள்ளே விட்டு நான் தைக்கிற மாதிரி இப்போ நான் உங்களுக்கு தைச்சி காமிச்சிருக்கிறேன். இந்த மாதிரி தைக்கும்போது நமக்கு பிசுறு வெளியில் தெரியாமல் உள்ளே நீட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், அதை நம்ம இப்போ ஓப்பன் வச்சு நம்ம ஒரு தையல் போட்டிருந்தோம் இல்லையா, அதை விரித்து வச்சு அந்த பிசுரை உள்ளே மடித்து வச்சு ஒரு தையல் போட்டுக்கலாம். அதே மாதிரியே அந்த சைடும் பிசுரை உள்ளே மடித்து வச்சு நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ எக்ஸ்ட்ரா உள்ள நூல்லாம் நம்ம கட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம கேப் விட்டுருந்தோம் பாருங்கள், அதுக்குள்ளே நம்ம நாடாவை விட்டுட்டு ஒரு 5 இன்ச் அளவுக்கு நாடா உள்ளே விட்டுட்டு இப்போ நாடா உள்ளே வச்சே நான் மடித்து தையல் போட்டு எடுத்துக்குவேன். இது 2 மெத்தடில் செய்யலாம். நம்ம 1 இன்ச் அளவு மடித்து தைச்சிட்டு நாடாவை தனியாக நம்ம கோத்தும் எடுக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம இந்த மாதிரி தையல் போடும்போதே உள்ளே நாடா வச்சு நம்ம தைச்சிக்கலாம். நான் தைக்கும்போதே உள்ளே நாடா வச்சு தையல் போட்டு எடுத்துருவேன். இப்போ பாருங்கள், கரெக்டாக ஒரு 5 இன்ச் அளவுக்கு நமக்கு வெளியில் நம்ம நாடா விட்டுட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக வச்சு சுற்றிலும் நம்ம தையல் போட்டு எடுத்தோன்னா கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி நம்ம மடித்து தைக்கிறது கரபாகம், அதனால் ஒரே மடிப்பில் நம்ம மடித்து தைச்சிருக்கோம். இதே பிசுறு அந்த சைடு இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா உள்ளே ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு மடித்து விட்டுட்டு நம்ம தையல் போட்டு எடுக்கணும். இது மேலே கரபாகம் அப்படிங்கிறதுனால ஒரு மடிப்பு மடித்து வச்சு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். அதே மாதிரி அந்த எஜ்ஜில் முடிகிறப்பையும் அந்த 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம விட்டுருந்தோம் இல்லையா, அதுக்குள்ளார நாடாவை விட்டுட்டு இப்போ நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் அடுத்தடுத்து என்ன தைக்கிறேங்கிறது உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம மேல் பார்ட் நம்ம தைச்சி எடுத்தாச்சு. பேண்ட்டில் நம்ம 2 பார்ட்டாக கட் பண்ணி வைப்போம் இல்லையா, அதில் ஒரு பார்ட் நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். அடுத்தது இன்னொரு பார்ட் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ அதில் இப்போ மேல் பார்ட் நம்ம தைச்சோம் இல்லையா, அதில் 13 இன்ச்சு நான் அகலம் மார்க் பண்ணி கட் பண்ணி வச்சுருந்தேன். அதில் இருந்து ஒரு 9 இன்ச்சு அகலம் நான் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். ஏன்னா பட்டியாலா பேண்ட்டுங்கும் போது சுற்றிலும் நம்ம ஃப்ளிட்ஸ் வச்சு தைக்கணும். அதுக்காக எக்ஸ்ட்ரா விட்டு நம்ம கட் பண்ணியிருக்கோம். இதுவும் 4ஆக போட்டு கட் பண்ணியிருக்கோம். அதை 2ஆக விரித்து வச்சு அந்த ஓரத்தில் நம்ம 2 தையல் போட்டு எடுத்துக்கணும். 2 சைடுமே அதே மாதிரி 2 தையல் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், 2 சைடுமே நம்ம 2 தையல் போட்டு எடுத்துட்டு இப்போ மேலே அதுக்கு ஒரு படிமான தையல் நம்ம ஒன்று போட்டுடலாம். பாருங்கள், அதை 2ஆக விரித்து வச்சு படிமான தையல் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். 2 சைட்லேயுமே அதே மாதிரி படிமான தையல் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இப்படி நம்ம ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா ஓவர்லாக் பண்ணுறதுக்கு அவசியம் இல்லை. எந்த பிசுறுமே நமக்கு வராது, நீட்டாக இருக்கும். இப்போ இதுக்கப்புறம் கீழே இறக்கத்துக்கு பேண்ட்டோட இறக்கத்தை விட ஒரு 4 இன்ச்சு இறக்கம் வச்சு நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை 3ஆக நம்ம உள்ளே மடித்து வச்சு நம்ம தையல் போட்டுக்கலாம். ஏன்னா பேண்ட்டில் அடிபாகம் நம்ம கொஞ்சம் மொத்தமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் 4 இன்ச் அளவுக்கு இறக்கம் எக்ஸ்ட்ரா விட்டு அதை நம்ம உருட்டி வச்சு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். இதில் கீழே நம்ம ஒரு டிசைனுக்காக நம்ம 4 தையல் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். அதை நேராகவும் நம்ம போட்டுக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி ஏதாவது டிசைன் நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். நான் ஒரு நெளி நெளியாக நான் வளைஞ்சு கொடுக்குற மாதிரி டிசைன் போட்டு 2 தையல் போட்டிருக்கேன். இந்த சைடு லாஸ்ட்லேயும் அந்த சைடு லாஸ்ட்லேயும் நேர் தையல் போட்டிருக்கேன். மொத்தம் 4 தையல் நம்ம போட்டு எடுத்திருக்கேன்.
அதே மாதிரியே 2 கால்லையுமே இதே மாதிரியே நம்ம மடித்து வச்சு 4 தையல் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். பட்டியாலா பேண்ட்லாம் நம்ம வந்து கட் பண்ணி வச்சோன்னா 10 நிமிஷத்துலேயே நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக தைக்கலாம். இப்போ பாருங்கள் 2 கால்லையுமே நம்ம வந்து 4 தையல் நம்ம போட்டு எடுத்துட்டோம். இதுக்கப்புறம் காலோட சுற்றளவு நம்ம மார்க் பண்ணிவிட்டு தையல் போட்டுக்கலாம். இப்போ காலோட சுற்றளவு வந்து 12 இன்ச்சு. அதில் வந்து நம்ம டபுளாக போட்டிருக்கிறதுனால 6 இன்ச் அளவுக்கு நம்ம மார்க் பண்ணிவிட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம். அப்படியே 2ஐயும் கரெக்டாக வச்சு நம்ம காலோட கார்னரில் நம்ம வந்து மார்க் பண்ணி எடுத்த அளவு நம்ம மார்க் பண்ணி தைச்சிட்டு அப்படியே கிராஸாக கொண்டு வந்துடணும். பட்டியாலா பேண்ட் வந்து லூஸாக தான் இருக்கும், டைட்டாக வராது. இதே கேதரிங் பேண்ட் அப்படின்னா நமக்கு வந்து டைட்டாக வரும். இது வந்து லூஸாக தான் இருக்கும் பட்டியாலா பேண்ட்டுங்கிறது. இப்போ அதே மாதிரியே இந்த சைடும் அந்த சென்டரை கரெக்டாக வச்சு நம்ம தையல் போட்டுட்டு இந்த சைடையும் அப்படியே ஜாயின் பண்ணி எடுத்துடலாம். அந்த சென்டர்கிட்ட வரும்போது மட்டும் நம்ம வந்து ரொம்ப வந்து பிடிச்ச மாதிரி தையல் போடக்கூடாது. ஒரு 1 இன்ச் அளவுக்கு கேப் இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த சைடு கார்னரும் நம்ம 6 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு தையல் போட்டு எடுத்துட்டு இன்னொரு தையல் அது மேலே நம்ம போட்டு எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா உள்ள பிசுறெல்லாம் அப்பப்போ கட் பண்ணி விட்டுடலாம். அந்த தையல் மேலேயே தையல் போட்டு எடுத்தோம்னா தையல் வந்து சீக்கிரம் பிரிஞ்சு வராமல் ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த தையல் மேலேயே தையல் போட்டு எடுத்துக்கலாம். தைச்சிட்டு வெளிப்பக்கம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இப்போ நாடா கொடுத்து தைச்சி வச்சுருந்த பீஸையும் இந்த பீஸையும் நம்ம ஒன்றா ஜாயின் பண்ணிக்கலாம். இப்படி ஒன்றா நம்ம வந்து ஜாயின் பண்ணும்போது நம்ம வந்து 4 சைடும் சிசர் கட் கொடுத்து வச்சுருப்போம். அதை கரெக்டாக வச்சு எக்ஸ்ட்ரா ஒரு 8 இன்ச் அளவுக்கு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம் பாருங்கள். அதில் வந்து சுற்றிலும் நம்ம வந்து ப்ளிட்ஸ் வைக்கிறதுக்காக தான் எக்ஸ்ட்ரா வரும். அதை வந்து 1 இன்ச் கேப் விட்டு அங்கங்கே நம்ம வந்து சுருக்கம் வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் 1 இன்ச் கேப் விட்டு நமக்கு வந்து சுற்றிலுமே அந்த வந்து சுருக்கம் இருக்க மாதிரி தைச்சிக்கலாம். இப்போ இதே நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க, எனக்கு இந்த மாதிரி சுருக்கம் வச்சு தைக்கிறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து சுருக்கம் வைக்கிறதுக்கு வந்து மார்க் பண்ணிக்கலாம். 1 இன்ச் அளவுக்கு அங்கங்கே மார்க் பண்ணிவிட்டு 2 பீஸையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே சுருக்கம் வச்சுட்டு கரெக்டாக இருக்கான்னு இந்த பீஸையும் அந்த பீஸையும் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி எனக்கு வந்து கிளியராக சொல்லுங்கன்னு சொன்னால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ சுற்றிலும் நம்ம சுருக்கம் வச்சு ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கு மேலேயே நம்ம வந்து இன்னொரு தையல் நம்ம போட்டு எடுத்துக்கணும். கரெக்டான அளவுகளை நம்ம சுருக்கம் வைக்கிறனால இந்த மாதிரி தைக்கும்போது கொஞ்சம் பொறுமையாக தைச்சோம்னா தான் நீட்டாக இருக்கும். சுருக்கம் வச்சு ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கு மேலேயே இன்னொரு தையல் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு தையல் நம்ம சுருக்கம் வச்சு தையல் போகிறதுனால கொஞ்சம் லேட்டாகிற மாதிரி இருக்கும். அதுக்கு மேலேயே நம்ம இன்னொரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். அந்த ஜாயிண்ட் வந்து நமக்கு கரெக்டாக வரணும். இப்போ பாருங்கள், அடுத்தது இன்னொரு தையல் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பட்டியாலா பேண்ட் நம்ம ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க.